ஸ்லாகிசமில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா சம் பார்த்துருக்கோம், ஆல் பார்த்துருக்கோம், நோ ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒன்லி எ ஃபியூ பார்க்க போகிறோம். ஒன்லி எ ஃபியூனா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஏ வந்து பியில் இருக்குது, கொஞ்சம் ஏ வந்து பியில் இல்லை. அதுக்கான டயக்ராம் தான் நம்ம போட்டிருக்கோம். பார்க்கலாம் எப்படி டயக்ராம் போடலான்னு. ஒன்லி எ ஃபியூ ஏ ஆர் பினா சம் கண்டிஷனில் போடுற மாதிரி தான் ஏவும் பியும் போட்டுடணும். இது வந்து அது கூட சம் பார்ட்டில் இருக்கும். இந்த கொஞ்சம் பார்ட் வந்து இது கூட ரிலேஷனில் இருக்காது, அது நாட் கண்டிஷனில் வர மாதிரி. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? சம் பி ஆர் சி. சம் பி ஆர் சி, அவ்வளோதான் டயக்ராம். இது மாதிரி போட்டிருக்கோம். கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் ஏ ஆர் நாட் பி. சம் ஏ, இது ஏ, இந்த பார்ட் வந்து சம் ரிலேஷனில் இருக்குது. இந்த பார்ட் எப்படி இருக்குன்னா சம் ரிலேஷனில் நாட் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போது சம் ஏ, கொஞ்சம் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாட் பியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ட்ரூ கண்டிஷன். அடுத்தது சம் பி ஆர் நாட் சி. சம் பி ஆர் நாட் சி, கொஞ்சம் பார்ட் பி வந்து என்னவா இருக்குது, சியில் இருக்குன்றது நமக்கு தெரியும். கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய பார்ட் வந்து சியில் இருக்குமா இருக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ இது என்னென்னா தப்பு. ஏன்னா கொஞ்சம் பார்ட் தான் கண்டிப்பாக இதில் தெரியுது, மீதி பார்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு அந்த டயக்ராமில் தெரியல. இப்போ சம் பி ஆர் நாட் சினா இந்த மாதிரி இருந்திருந்தால் ஓகே, அது வந்து ட்ரூ கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சம் சி ஆர் நாட் பி. சம் சி ஆர் நாட் பி, சியிலேருந்து இப்படி பார்த்தா கொஞ்சம் சி வந்து பின்னு தெரியும், ஆனால் மீதி இருக்கக்கூடிய சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் இதுவுமே ஃபால்ஸ். அடுத்தது சம் ஏ ஆர் நாட் சி. ஏக்கும் சிக்குமே இந்த டயக்ராமில் எந்த ரிலேஷனுமே தெரியல. இப்போ இதுவுமே என்னதான், ராங் தான். அடுத்தது சம் ஏ ஆர் நாட் சி இஸ் ஏ பாசிபிலிட்டி. இது என்ன வரணும்? ட்ரூ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், பாசிபிலிட்டியில் நார்மலாக இருக்கக்கூடிய டயக்ராமில் அது தப்புன்னு இருந்துச்சுன்னா டெஃபினட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகாது அப்படின்னா என்ன சொல்லலாம், பாசிபிலிட்டியில் அது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏவுக்கும் சிக்குமே எந்த ரிலேஷனுமே நமக்கு தெரியல. இப்போ டெஃபினட் கண்டிஷனில் எப்படி சேஞ்சஸ் வரும்? ஸோ சம் ஏ ஆர் நாட் சி இஸ் ஏ பாசிபிலிட்டியில் அது கரெக்டு. பாசிபிலிட்டி இல்லாமல் பார்த்தா என்னது, இது வந்து ராங். பாசிபிலிட்டி இல்லைன்னா, பாசிபிலிட்டி இல்லாமல் பார்த்தா இது என்னது, ராங். பாசிபிலிட்டியில் வரவே தான் இது என்ன வருது, ட்ரூவாக இருக்குது. அடுத்து வந்து பார்க்கலாம். ஆல் ஏ இஸ், ஆல் பி இஸ் சி. ஆல் பி, இது வந்து பி, ஆல் பி இஸ் சின்னா என்ன வந்துடும், இது வந்து சி. அடுத்து என்ன கொடுத்துருங்க, ஒன்லி எ ஃபியூ பி ஆர் ஏ. ஒன்லி ஃபியூன்னு என்ன போடும், கொஞ்சம் பி வந்து ஏல இருக்க மாதிரி, கொஞ்சம் பி வந்து ஏல இல்லை அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பார்ட் வந்து என்னது, பியில் ஏல இருக்குது. சம் பி வந்து ஏல இருக்குது, சம் பி வந்து நாட் கண்டிஷன் வித் ஏ. இதால் ஒன்லி எ ஃபியூக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்கோம். கன்க்ளூஷன் பார்த்துக்கலாம். சம் சி ஆர் நாட் ஏ. சம் சி ஆர் நாட் ஏவான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சம் பி ஆர் நாட் ஏன்னு கண்டிப்பாக தெரியும் அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து. அடுத்து சம் சி ஆர் நாட் ஏவானா இந்த பிங்கிறது இதில் இருக்குது, சியில் தான் இருக்குது இல்லையா. அப்போ சம் சி ஆர் நாட் ஏவுங்கிறது என்ன தான், ட்ரூ தான். சம் பி இஸ் நாட் ஏ, அதுதான் பார்க்கும்போது இப்போ டயக்ராம்லேயே பார்த்தோம். அப்போ இதுவுமே என்ன தான், ட்ரூ கண்டிஷன். சம் பி வந்து நாட் ஏ தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் ஏ இஸ், சாரி ஆல் பி இஸ் ஏ இஸ் ஏ பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டியை மறைச்சிட்டு பார்த்தா என்ன வரும், ஆல் பி இஸ் ஏ. ஆல் எல்லா பியுமே என்ன சொல்லியிருக்காங்க, ஏவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், கொஞ்சம் பி வந்து ஏன்னு கண்டிப்பாக தெரியும், கொஞ்சம் பி வந்து என்னது, பி ஏ கிடையாதுன்றது டெஃபினட் கண்டிஷனாகவே நமக்கு தெரியும். அப்போ இது பாசிபிலிட்டியில் ட்ரூன்னு கொடுத்தா என்னவாயிடும், எல்லா பியுமே ஏன்னு வந்துடும். அப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டே தப்பாயிடும். அதனால் இது ஃபால்ஸ். ஆல் சி இஸ் ஏ இஸ் ஏ பாசிபிலிட்டி, இதுவுமே ஃபால்ஸ் தான். எப்படின்னு பாருங்கள், ஆல் சி, அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்ட் சி இங்கே இருக்கு இல்லையா, இது என்னது, ஏ கிடையாதுன்னு நமக்கு டெஃபினட்டாகவே தெரியும். அதனால் இதுவுமே ஃபால்ஸ். ஆல் ஏ இஸ் பி இஸ் ஏ பாசிபிலிட்டி. பியிலேருந்து பார்க்கும்போது தான் ஏக்கு கொஞ்சம் பி கிடையாதுன்றது தெரியும், ஆனால் ஏலேருந்து இப்படி பார்த்தா என்னது, இப்படி இருந்து பார்க்கும்போது நமக்கு எந்த ரிலேஷனும் தெரியாது. அதனால் இது பாசிபிலிட்டியில் என்ன வரும், ட்ரூ வரும். பாசிபிலிட்டி இல்லாமல் பார்த்தா ஆல் ஏ இஸ் பிங்கிறது தப்பு, அப்போது பாசிபிலிட்டியில் ட்ரூவாக இருக்கும். இதுவுமே ஆல் பி இஸ் ஏன்னு பாசிபிலிட்டியில் பார்க்கும்போது தப்பு தான், இருந்தாலுமே டெஃபினட் கண்டிஷனில் சேஞ்ச் ஆகும் நம்ம ரைட் டிக் ட்ரூன்னு கொடுத்துட்டா. அதனால் இது ஃபால்ஸ். ஓகேவா? இது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒன்லி எ ஃபியூ ரிவர் இஸ் ஓஷன்.
ஒன்லி a few river, இப்போ தான் ஃபியூக்கான டயக்ராம் பார்த்தோம். இது வந்து ரிவர், இது ஓஷன், இது சம் ரிலேஷனில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரிவர் வந்து ஓஷன் கிடையாதுங்கிறது. அடுத்து சம் ஓஷன் இஸ் பாண்ட், சம் ஓஷன் இஸ் பாண்ட். அடுத்தது நோ பாண்ட் இஸ் சி, நோ பாண்ட், நோ ரிலேஷன் நமக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். இது வந்து சி. அடுத்தது ஆல் சி இஸ் ஏ லேக், இப்போ எல்லா சியுமே லேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் சி இஸ் ஏ லேக்குங்கிற டயக்ராம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஒன்லி a few river is ocean, அதுக்கான டயக்ராமு. கொஞ்சம் பார்ட் வந்து ஓஷன் கூட இருக்குது, கொஞ்சம் பார்ட் ஓஷனில் இல்லைன்னு அர்த்தம். சம் ஓஷன் இஸ் பாண்ட் போட்டிருக்கோம். அடுத்து நோ பாண்ட் இஸ் சி, அப்புறம் ஆல் சி இஸ் லேக்கான டயக்ராம் போட்டிருக்கோம். கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் ரிவர் பீயிங் ஓஷன் இஸ் ஏ பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டியை மறைச்சிட்டு பாருங்கள். ஆல் ரிவர் இஸ் ஓஷன் இருக்குது. எல்லா ரிவரும் ஓஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் ரிவர் வந்து ஓஷனில் இருக்குது, கொஞ்சம் ரிவர் வந்து என்னதான் ஓஷனில் இல்லை. இதை வந்து நமக்கு டெஃபினட்டாக தெரியும். கொஞ்சம் ரிவர் வந்து ஓஷன் கிடையாது அப்படிங்கிறது. அப்போ பாசிபிலிட்டியில் ட்ரூ கொடுத்தா என்னவாயிடும், எல்லாமே ரிவர் ஃபால்ஸ் ஓஷனில் இருக்க மாதிரி வந்துடும். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பாகுது. அதனால் இது ஃபால்ஸ். அடுத்தது சம் லேக் பீயிங் ஓஷன் இஸ் ஏ பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டியை மறைச்சிக்கிட்டு பார்த்தா சம் லேக் பீயிங் ஓஷன், லேக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓஷனான்னு கேட்டிருக்காங்க. லேக்கும் ஓஷனுக்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது. இப்போ இது பாசிபிலிட்டியில் என்ன வரலாம், ட்ரூ வரும். எப்படின்னா இப்போது சம் லேக், இவங்க ரெண்டு பேருக்கு எந்த ரிலேஷனுமே தெரியாது. இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இது வந்து என்னவா இருக்கலாம், இதில் வரலாம், வராமலும் போகலாம். பாசிபிலிட்டியில் கேட்டிருக்கிறது என்னது, ட்ரூ, ரிலேஷன் நமக்கு தெரியாது அதனால். அடுத்தது சம் பாண்ட் இஸ் லேக், சம் பாண்ட் இஸ் லேக்கா, இங்கே பாருங்கள், இது வந்து பாசிபிலிட்டியில் கிடையாது, அப்படியே டைரக்ட் கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. பாண்ட் இங்கே இருக்குது, லேக் எங்கே இருக்குது, சீல தான் நோ கண்டிஷனில் இருக்குது. லேக்கில் கொஞ்சம் பார்ட் தான் என்ன நோ கண்டிஷன், மீதி இருக்கக்கூடிய பார்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. சம் பாண்ட் இஸ் லேக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. சம் பாண்ட் வந்து லேக்கில் இல்லை, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே சிங்கிறது லேக்குள்ளே இருக்கிறதால நோ ரிலேஷனில் இருக்குது. ஆனால் அந்த மீதி இருக்கக்கூடிய பாண்ட் என்னவாக இருக்கலாம், லேக்காகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இது ராங். ஓகேவா, புரியுதா?